யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க. என்ன பொதுக்குழுல பொதுக்குழு இது? பொதுக்குழு காசு கொடுத்து வச்சிருக்கவனுக்கு பேர் பொதுக்குழுவா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரும்போது தூக்கி எறிஞ்சிட்டு பொதுக்குழுவானா செயற்குழுவானா? ஒரு எம்எல்ஏ தான் கூட வந்தார். ரோடா போனார்ல தலைவர் மக்கள்கிட்ட. பொதுக்குழு நொட்டிட்டாரான், வச்சுட்டாரான் கூட பொதுக்குழு கூட்டிட்டு. மக்கள் மத்தியில் உன்னால ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. உள்ளாட்சி போச்சு, சட்டமன்றம் போச்சு, நாடாளுமன்றம் போச்சு, எல்லாம் லைனா போயிடுச்சு. இப்பயும் போச்சு. எலெக்ஷன் விட்டு வெளியில ஓடி வந்து நிக்கிற. 2026 சின்னமும் போயிடும், ஓட்டு கம்மியாகி. அப்புறம் என்ன? அப்புறம் நான் இவரை சேர்த்துக்க முடியாது, அவரை சேர்த்துக்க முடியாது. கடைசியில் நீயும் உனக்கு எவனாவது பிஏ இருந்தால் தான் மீதி இருக்க போறீங்க. உங்ககிட்ட எவனும் இருக்க போறதில்லை. அதையும் சொல்றேன். அங்கே சார் உள்கட்சி கலவரம் வரப்போகுது 15-20 நாள்ல. எழுதி வச்சுக்கோ, நடக்க போதே இல்லை பாருங்க. அதை வச்சு தான் திருமதி வி.கே. சசிகலா சொல்றாங்க ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருக்குதுன்னு. அங்கே உள்கட்சி பிரச்சனை ஆரம்பிக்க போது நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பழனிசாமி உன் மேலே தனிப்பட்ட கோபம் எனக்கு இல்லை. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ பெங்களூர் வந்திருக்க, உன் வீடு கட்டுறப்ப கூட இருந்திருக்கேன். என்ன தெருவில் போறவன்னு சொல்லிட்டேன் நீ. அதுக்கு மெட்டீரியல் கூட எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாங்கும்போது நான் கூட இருந்தேன். என்னோட மாமியார் இருந்தப்போ கண்ணங்குறிச்சிக்கு வந்தேன். உன்னுடைய அப்பா அம்மாலாம் இருந்தப்போ கூட நின்ன நான். ஆனால் என்ன தெருவில் போறவன்ற, பழனிசாமி தெருவில் போறவன்ற, எக்ஸ்எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் தெருவில் போறவங்க, இந்த கஜா ஆனந்த் இது மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தா தெருவில் போறவங்க மாதிரி தெரியுதா தம்பி? ஆனவன் தலைக்கேறி நிற்கிது, இறக்கிக்கோ. கூட இருக்க சீனியர்ஸாவது செம்மலை மாதிரி இருக்க அண்ணனாவது சொல்லும், தனியாக நின்று தேர்தலில் ஜெயிச்சவர் அவர். இப்படியா நீங்க ஜால்ரா அடிப்பீங்க? அடுத்த தலைவரே சாகர் வரைக்கும் இவர் தான் தலைவரா? இதெல்லாம் பக்கத்தில் இருக்க வேடிக்கை பக்கத்துல சார் இதெல்லாம் வருது சார். நீங்க எங்கேயாவது நான் மடக்கணும்னு நினைச்சா ஒரு தப்பே இல்லை. ஓபிஎஸ் இருந்து வெளியில் வந்ததுக்கு காரணத்தை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ராமநாதபுரத்தில் அவர் தனியாக போய் நின்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. போடி நாயக்கனூரும் தேனியும் 2 சட்டமன்ற தொகுதியும் கையில் இருந்துச்சு. அங்கே உசிலம்பட்டியில் ஜெயிச்ச ஐயப்பன் எம்எல்ஏ இருந்தார். அவர் 7 முறை ஜெயிச்சிருக்கார் போடி நாயக்கனூரில். ஒரு முறை 38 தோத்தப்போ ஒரு இடத்துல மக்கள் ஜெயிக்க வச்சான் தேனியில், அவுட் ஆஃப் 39. அங்கேயே நில்லுங்கன்னா அங்கேயே ரவீந்திரநாத் நிக்கட்டும் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். கேட்கல. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான், அண்ணாமலை சொல்றார், எங்க அண்ணன் ஓபிஎஸ் செய்யறார். இதுதான் நடந்துச்சு. ஆகவே எப்ப நீங்க கேட்காம திருநெல்வேலிக்கு போகாதீங்க, வேண்டாம். ஏற்கனவே நாயனார் நாகேந்திர 340 வாங்கியிருக்கார், பாத்து ஆனந்த் 140 வாங்கியிருக்கார், 480 ஆச்சு, 10,000 ஓட்டு டிஃபரெண்ட்ல ஜெயிச்சிருக்கார் நவாஸ்கனி. அது ஒரு கால்குலேஷன் இருக்கிறான்னு போட்டு கூட கையில கொடுத்துட்டு ஏன்னா அங்க போனோம் என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்டா யாரோ சொல்றாங்கன்னு போய் தோத்துட்டீங்களே சார், என்ன பண்ற சொல்லுங்க. இது மாதிரி சொல்றதை கேட்க மாட்டேங்க. நான் இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. நாங்க 4-5 பேர் உட்காந்துருக்கோம். பன்ருட்டியார் சொல்றாரு, வேண்டாம் ஓபிஎஸ், அங்க போனீங்கன்னா நின்னீங்கன்னா அரசியல் வாழ்வே போயிடும், வேணாம், ஜெயிச்சு வரணும்ன்ற. ஆனா எதையுமே கேட்கிறாரு, ஆனா கேட்க மாட்டேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக அண்ணன் ஓபிஎஸ்ஐ பார்க்கிறேன். பழகிறதுல அவர் ஈடியனை யாரும் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல அவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்க. சில நேரம் எடுக்கிற முடிவுகள் நடந்து வர பாதையில் பெரிய பாதிப்பு ஏற்படுது.